நாம் பார்த்து வருகிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 29 வரை வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 29 வரை. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதிரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளினால் தங்கிலுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்கலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமாய் சொன்னான். அந்த அசுத்தாவி அவன் விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டவனுமாயிருந்தான். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போன தடவை நாம் பார்த்தோம் அவருடைய இயற்கைக்கு மேலே உள்ள அதிகாரம். இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் என்ன செய்கிறார்? அமைதிப்படுத்துகிறார், அதட்டுகிறார். அது அவர் சொல்படி கேட்டது. அது அவர் தேவன் என்பதை அங்கே நிரூபித்தார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த நாட்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இல்லை என்றால் ஆவிக்குரிய உலகத்திலே, இல்லை என்றால் பிசாசுகளுக்கு மேலே தேவனுக்குள்ள அதிகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசுகளுக்கு மேலே இருக்கிற அதிகாரம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இல்லை என்றால் நாம் 1 யோவானில் வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இந்த உலகத்திலே வந்தார். மனுஷகுமாரன் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இந்த உலகத்திலே வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ரட்சிக்க மாத்திரம் வரவில்லை, அதோடு கூட சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்ம என்ன செய்தார்? ரட்சிக்கவும் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே ஆதி மனிதன் பாவம் செய்த உடனே, ஆதி மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே தேவன் ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். என்ன வாக்குத்தத்தம் செய்கிறார்? ஒரு ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வருவார். ஸ்திரீக்கு வித்து இல்லைல்ல, ஆனால் ஸ்திரீயின் வித்தாக ஒரு வருவார். அவர் சாத்தானுடைய தலையை என்ன செய்வார்? நசுக்குவார் என்று ஆதியிலே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது தேவனுடைய அனுமதியோடு கூட சாத்தான் கொஞ்சம் செயல்படுறான். ஒரு நாளில் சாத்தானை தேவன் என்ன செய்வார்? நித்தியமாக கட்டி அந்த 1000 வருட அரசாட்சியிலே அவனை முழுவதுமாக கட்டி, அதுக்கு பிறகு நித்தியமாக சாத்தானையும் அவனுடைய தூதர்களை எங்கே அனுப்புவார்? சாத்தானையும் அவனுடைய தூதரையும் நரகத்திலே தேவன் நரகத்திலே தள்ள போகிறார். ஸோ ஒரு உண்மையான தேவன், உண்மையான மேசியா, உண்மையான இரட்சகர் என்று சொன்னார், அவர் யாரை மேற்கொள்ள வேண்டும்? சாத்தானை அவர் தோற்கடிக்க வேண்டும், சாத்தானை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பகுதியை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஸோ அவர் இந்த உலகத்தில் பிறந்தபோது கூட பாவம் இல்லாதவராக தேவனாகவும் பிறக்கிறார், மனிதனாகவும் பிறக்கிறார். தான் கன்னியின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறக்க காரணம். அவர் தேவனாகவும் பிறக்க வேண்டும், அவர் மனிதனாகவும் பிறக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நாம் காலையில் கேட்டது போல தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், இயேசு கிறிஸ்துவை சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? புதிய ஏற்பாட்டிலே அவர் மூலம் நிறைவேற வேண்டும். அது மாத்திரமல்ல, மேசியா என்று சொன்னால் அவர் தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மேசியா என்று சொன்னால் அவர் பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மேசியா என்று சொன்னால் ஒரு பாவமில்லாதவராக, பரிசுத்தராக, பரிபூர்ண மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும். அதை தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் எல்லாம் தெளிவாக இங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுடைய கிரியையை அழிக்கும்படிக்கே இந்த உலகத்திலே வந்தார். யோவானில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி தள்ளப்படுகிறான் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 16:11 சொல்லுகிறார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படுகிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 16:20 ஆண்டவர் சொல்கிறார், தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழிலே நசுக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அது மாத்திரமல்ல, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி யார் வெளிப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஸோ இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக மாத்திரமல்ல, அதோடு கூட சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இந்த முழு உலகமும் யாருடைய கையில் இருக்கிறது? இந்த முழு உலகம் யாருடைய கையில் இருக்கிறது? சாத்தானுடைய பிடியிலே இருக்கிறது இல்லையா? ஒரு காலத்தில் நாமும் யாருடைய பிடியிலே இருந்தோம்? நாமும் சாத்தானுடைய பிடியிலே இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஒரு மனிதன் இல்லையா, இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்தோம் இல்லையா 2 வாரத்துக்கு முன்னால், இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயா என்கிற இடத்திலிருந்து கனசரேத்தே என்கிற நாட்டுக்கு வருகிறார். பிரசங்கம் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று சொல்லி கனசரேத்தே என்கிற ஒரு நாட்டுக்கு வருகிறார். வருகிற வழியிலே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பயங்கர காற்று, குளிர் காற்று, அவர்கள் அமிழ்ந்து போகத்தக்கதாக, மாண்டு போகத்தக்கதாக குளிர் காற்று வீசுகிறது. காற்றையும் கடலையும் ஆண்டவர் செய்தார், அமைதி படுத்தினார். அவர்கள் அக்கறைக்கு போய் அந்த கனசரேத்தே என்கிற நாட்டிலே போய் இறங்குகிறார்கள். அதான் 26ஆம் வசனம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதிரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இருந்தபோது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையில் தங்கினுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். பாருங்கள், கனசரேத்தே என்கிற இதுக்கு நிறைய பேர் இருக்கு. இந்த நாட்டுக்கு கனசரேத்தே என்கிற நாட்டுக்கு வேறையும் நிறைய பேர்கள் இருக்கிறது. இங்கே கனசரேத்தே என்கிற ஒரு நாட்டிற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு மனிதன் அவருக்கு எதிராக வருகிறது தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இவனுடைய வீடு எங்கே? இவனுக்கு வீடு இல்லை. வீடு எங்கே தான் தங்கியிருப்பான்? கல்லறையில் தான் இவன் தங்கியிருப்பான் என்று பார்த்தோம். இவனுக்கு வஸ்திரம் இல்லை, ட்ரெஸ் இல்லை. இவன் ட்ரெஸ் போட மாட்டான். பயங்கரமான, நான் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பிசாசு பிடித்த இந்த மனிதர்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம எங்கேயுமே என்ன செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே பிசாசு பிடித்தவர்கள் என்பதை எங்கேயுமே நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல டீசெண்டாக சொல்லியிருக்கு இல்லையா, பிசாசு பிடித்தவன் என்று சொல்லலை வசனம், டீசெண்டாக சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்குன்னா, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள், தேவபுத்திரன் தான் யாரு? விழுந்து போன தூதர்கள். மனுஷகுமாரத்திகள், சில மனுஷகுமாரத்திகள் அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள் பிரவேசித்து அரக்கர்கள் பிறந்தார்கள், ராட்சசர்கள் பிறந்தார்கள். அதனால தான் அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நோவாவின் காலத்திலே தேவன் அவர்களை தண்ணீரினாலே பெரிய வெள்ளத்தினால் என்ன செய்தார்? அவர்களெல்லாம் அழித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே தான், அப்போஸ்தலர் 19-16ஆம் அதிகாரத்திலே தவிர, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே தான் பிசாசுகள் பயங்கரமாக என்ன செய்தது? பயங்கரமாக இல்லையா, ஒன்றும் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை, மாஸ்க் போட முடியவில்லை, மறைந்திருக்க முடியவில்லை. இப்போதும் பிசாசுகள் இருக்கிறது. ஆனால் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு பிசாசு? எப்படி இருக்கு? ஒளியின் தூதனுடைய வேஷம், நல்லவன் மாதிரி தான் வருவான். இந்த பிசாசு சத்தம் போட்டுட்டு ஊடலாம் ஓடிண்டா டிவியில் வர மாதிரி என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். பிசாசு இப்போ நல்லவனை மாதிரி வருவான். ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்தபோது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 3.5 வருடம் பிசாசுகளால் ஒளித்து மறைந்து இருக்கவே முடியவில்லை. அதான் ஓடி வாராம் பாருங்க. 27ஆம் வசனம். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவனுக்கு எதிராக வந்தான். பாருங்கள், ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன், நெடுநாளாக பிசாசு அவனை பிடித்திருக்கிறது, வஸ்திரம் இல்லை, கூக்குரல் போடுகிறான், வருகிறவர்கள் எல்லாம் காயப்படுத்துகிறான், சங்கிலினாலும் விலங்குனாலும் கட்டினாலும் என்ன செய்யறான்? கட்டெல்லாம் உடைச்சிட்டு கல்லை எடுத்து உடம்ப கீறிட்டே இருக்கிறான். பாருங்கள், ஒரு பிசாசு மனிதனை எவ்வளவாக வேதனை படுத்துகிறது. சாத்தான் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஸோ போன 2 வாரத்துக்கு முன்னால் நாம் பார்த்தோம், சாத்தானுடைய டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் டெவில் இல்லையா, சாத்தானுடைய அழிக்கும் வல்லமை என்ன என்பதை நாம் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாலே நாம் பார்த்தோம் இல்லையா. ஒரு புறஜாதி நாட்டிலே ஒரு மனிதனுக்கு பிசாசு பிடித்து கிட்டத்தட்ட 2000 பிசாசுகள் அவனுக்குள்ளாலே இருந்ததென்று
சொல்லுகிறார்கள். அதான் நீங்கள் மார்க்குல வாசித்தால் தெரியும், இங்கேயும் வாசித்தால் தெரியும். எத்தனை பன்றிகள் சாகிறது? எத்தனை பன்றிகள் சாகிறது? 2000 பன்றி. 2000 பன்றி அவனுக்குள்ளாரே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவன் கல்லறையிலே தங்கியிருந்தான் என்று பார்த்தோம். சத்தம் போட்டு கொண்டிருந்தான் என்பதை நாம் பார்த்தோம். கூக்குரலிட்டு கொண்டிருப்பான், பயங்கரமாக சத்தம் போடுவான், ஜனங்களை காயப்படுத்துவான். இப்போவும் நீங்கள் அமெரிக்காலெல்லாம் போனீங்கன்னா இந்த ராக் சிங்கர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, இவங்க மாதிரி தான். முடியெல்லாம் வளர்த்தி பாட்டு வான்னு பாடுவாங்க. இவனும் அப்படி தான். இவனும் பயங்கரமாக என்ன செய்கிறான்? பயங்கரமாக கத்திக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். 28ஆம் வசனம், லூக்கா 8:28. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. இயேசு கிறிஸ்து யாரு? உன்னதமான தேவனுடைய குமாரன். பிசாசுகளுக்கு தெரிகிறது இயேசு கிறிஸ்து யார் என்று, பிசாசுகளுக்கு தெரிகிறது. ஆனால் மனுஷனுக்கு தெரிவதில்லை. நம்ம எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம் இல்லையா, எவ்வளோ பேருக்கு போய் சொல்கிறோம் இல்லையா, ஆனால் பிசாசுகள் அவரை ரியலைஸ் பண்ணுகிறது. அவர் யார்? உன்னதமான தேவனுடைய குமாரன். எனக்கும் 28, எனக்கும் உமக்கும் என்ன இல்லையா? ஆண்டவரே, ஏன் இப்பொழுது இங்கே வந்தீர் இல்லையா? எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு இல்லையா? இல்லையென்றால் நாம் வேதனைப்படுத்த போகிறார். கண்டிப்பாக இந்த பிசாசுகளை எல்லாம் தேவன் நியாயம் தீர்த்து கட்டி, அந்தகார சங்கிலிகளை கட்டி அவர்களை நித்தியமாக எங்கே தள்ளப் போகிறார்? நரகத்திலே தள்ளப் போகிறார். ஆனால் இப்போது மத்தேயுவில் நாம் வாசித்தோம் இல்லை, காலத்துக்கு முன்பு எங்களை வேதனைப்படுத்த வந்தீரா? இன்னும் 2000 வருடம் இல்லையா? இன்னும் ஆண்டவருடைய வருகைக்கு பிறகுதான் உபத்திரவ காலத்தில் இந்த சாத்தானுடைய பிரச்சனை, சாத்தான் கட்டவிழ்த்து விடுக்கப்படுவான், பயங்கரமாக சாத்தானுடைய செயல்கள் நடக்கும். அதுக்கு பிறகுதான் சாத்தானை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நித்தியமாக ஒரு 1000 வருடம் கட்டி வைப்பார். அதுக்கு பிறகு நித்தியமாக நரகத்திலே தள்ள போகிறார். அதான் கேட்டுறாங்க, எனக்கும் உமக்கும் என்ன? காலத்துக்கு முன்பு எங்களை வேதனைப்படுத்தவா இந்த உலகத்திலே வந்தீர்? இப்போது இங்கே வந்தீர்? எதுக்கு இங்கே வந்தீர்? எதுக்காக இங்கே வந்தீர்? எனக்கும் உமக்கும் என்ன என்று கேட்கிறார்கள். ஸோ பிசாசுகளை துரத்த உள்ள வல்லமை யாருக்கு தான் இருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான். 12 சீசர்களுக்கு கொடுத்தாரு, ஒரு 70 சீசர்களுக்கு அவர் கொடுக்குறாரு. மற்றபடி பிசாசுகளை வேற யாரும் என்ன செய்ய முடியாது? துரத்த முடியாது இல்லையா? நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது சேட்டை பண்ணுவே. நானும் சீனிவாசன் எல்லாம் போய் நிறைய அது பேர் கேட்போம். நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் முடிய பிடிச்சி ஆட்டுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் பிசாசு என்ன செய்யாது? பிசாசு போகவே போகாது. 32ஆம் வசனம், தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடி. தங்களை பாட்டம்லெஸ் பிட்டுன்னா பார்த்தோம் இல்லையா? பாதாளம்னா முடிவில்லாத ஒரு பிட்டு, குழி. கீழே போட்டால் போயிட்டே இருக்கும். எங்களை பாதாளத்திலே, வேதனை உள்ள அந்த பாதாளத்திலே எங்களை, இப்போ ஆண்டவர் காமன் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. காமன் கிரேஸ்னா எல்லாரும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம்ல, நல்லா சாப்பிட்றோம் டேஸ்ட்டாக. ஹிந்துஸும் முஸ்லீமு எல்லாரும் அது காமன் கிரேஸ். எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க, விசுவாசி மட்டும் இல்லை, ஹிந்துஸும் முஸ்லீம் எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. அது காமன் கிரேஸ். அதே மாதிரி இப்போது தேவன் இவர்களை இந்த உலகத்தில் அனுமதிக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரையும் அனுமதிக்கல. சில பாவம் செய்த தூதர்களை நீங்கள் 2 பேதுரு இங்கே கை வச்சுடுங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி. இது யாரு? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி வைத்திருக்காரு. இது யாரு? லூசிபரா. இதுதான் நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் இல்லையா? தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகளை அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோடு இணைந்தார்கள். அந்த பாவம் செய்தவர்களை என்ன செய்திருக்கிறார்? கட்டி வைத்திருக்கிறார். பெருமை என்கிற பாவத்தில் விழுந்தவர்களை ஆண்டவர் அவர்களை விட்டு வைத்திருக்கிறார். ஸோ இங்கே நாம் பார்க்கிறோம் பிசாசனுடைய ஒரு அழிக்கும் வல்லமை இல்லையா? ஒரு மனுஷனை போட்டு அந்த காலத்தில் பயங்கரமான குளிர். அமெரிக்காவில் எல்லாம் இப்போல்லாம் இந்த சன் பாத் எடுப்பாங்க இல்லையா? அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்தியாவில் சன் பாத் எடுப்பாங்க இல்லையா? இவன் ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்து சன் பாத் எடுக்கிறதுக்கு இல்லை,
இது யார் டார்ச்சர் பண்ணுறது? சாத்தான் இவனை என்ன செய்கிறான்? டார்ச்சர், அவ்வளோ வேதனைப்படுத்துகிறான் இல்லையா? இன்றைக்கு சீக்கிரமாக பார்த்து முடிக்கலாம். டெலிவரிங் பவர் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துடைய விடுவிக்கும் வல்லமை, சாத்தானுடைய ஒரு அழிக்கும் வல்லமை என்ன என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய விடுவிக்கும் வல்லமை. 29வது வசனம். அந்த அசுத்தாவி அவன் விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிம்பிளா கட்டளை போடுறார் இல்லையா? அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி. இன்னைக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? சில சபையில் போய் பாருங்க, முடியை பிடிச்சி அடிக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தேன், ஒரு அடி. அது பிசாசு தானா இல்லை என்னன்னு தெரியல, முடியை பிடிச்சி ஆட்டுறாங்க. நானும் சொன்னேன் இல்லை, நானும் போய் ஜெபம் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இயேசு நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானேன்னு அது அப்படி முறைக்குது. நம்ம எல்லாம் பிசாசை துரத்துனா என்ன செய்யாது? போகவே போகாது. பிசாசை ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறாரு. பவுல் சொல்லுவான்ல, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? சாத்தானுடைய. யோபு சொல்லுவார்ல, யோபுவை யாரு தான் சோதிக்கிறது? சாத்தான் தான் சோதிக்கிறார் இல்லையா? நம்மளை அடக்கணும்னா ஆண்டவர் யாரை தான் வச்சு யூஸ் பண்ணுறாரு? அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ சாத்தானை நம்மளால் என்ன செய்ய முடியாது? துரத்தவே இயேசு கிறிஸ்துவும் 12 சீசர்களும் பிறகு ஒரு 70 சீசர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். வேறு யாருக்குமே சாத்தானை. அப்படின்னா சாத்தான் எப்படி போவான்? இல்லை நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா சாத்தான் எப்படி போவான்? சாத்தானை எப்படி துரத்துறது இல்லையா? சாத்தான் எப்படி துரத்துறதுன்னா, ஒருவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது சாத்தான் என்ன செய்வான்? சாத்தான் போவானே ஒழிய நாம் அவனை என்ன செய்ய முடியாது? துரத்த முடியாது. ஆனால் சாத்தான் நம்மளை கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவான். ஊழியம் செய்கிற என்னையும் ஊழியம் செய்கிற உங்களையும் எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சாத்தான் பயங்கரமாக முயற்சி செய்வான். ஆனால் அதற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்பட. ஐயோ சாத்தான் நம்மளை அழிச்சிடுவாங்க, பயப்படவே கூடாது. உலகத்தில் இருப்பவர்களும் உங்களோடு இருப்பவர் பெரியவர் பெரியவர் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்குள்ளாலே சாத்தான் என்ன செய்ய மாட்டான்? கிறிஸ்தவர்களுக்குள்ளாலே கண்டிப்பாக வரமாட்டான். 29வது வசனம், லூக்கா 8:29. அந்த அசுத்தாவி அவன் விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். பாருங்கள், அந்த அசுத்த ஆவி இது தூதர்கள், பழைய தூதர்கள், பயங்கர பவர்ஃபுல், பயங்கர வல்லமையானவர்கள். நீங்கள் 4ஆம் படித்தா தெரியும். ஒரு தூதன் எத்தனை பேரை கொல்றான்? ஒரு தூதன் எத்தனை பேரை கொல்றான்? 1,85,000 பேரை கொல்றான். நம்ம சாத்தானை துரத்த முடியுமா? ஒரு தூதன் 1,80,000 சிறியர்களை 1,85,000 பேரை கொல்றான். இன்னும் வாழ மண்டலத்திலே அவங்களுக்கு பயங்கர ஒரு பவர். தானியல் ஜெபம் பண்ணுறான். தானியல் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் பதில் அனுப்புகிறாரு. ஆனால் பதில் யாருக்கு கிடைக்கல? யாருக்கு கிடைக்கல? தானியலுக்கு பதில் கிடைக்கல. பிறகு ஆண்டவர் பார்க்குறாரு. பிறகு மிகாவேல் என்கிற ஒரு தூதனை அனுப்பின பிறகுதான் என்ன வருகிறது? பதில். இந்த தூதர், இந்த விழுந்து போன தூதர்களுக்கு பயங்கர வல்லமை உண்டு. இவங்களுக்கு சாவில்லை, இவங்களுக்கு பிறப்பில்லை, இவங்க வயசாக மாட்டாங்க. பிறந்தா ஆண்டவர் இவர்களை படைத்தார், நித்தியமாக இவர்கள் இருப்பார்கள். ரொம்ப அனுபவம் உள்ளவர்கள், ரொம்ப புத்திசாலிகள், பயங்கரமான. இவங்க சர்வ வல்லமை இல்லை, ஆனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவாங்க. தேவன் இங்கும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். ஆனால் சாத்தா இங்கே இல்லை, ஆனால் நினைச்சா என்ன செய்வான்? வருவான். புரியுதுல்ல? சாத்தானுக்கு வல்லமை இருக்கிறது, தேவனுக்கு சர்வ வல்லமை. தேவன் எங்கும் நிறைந்தவர், ஆனால் சாத்தான் இங்கே இல்லை, ஆனால் என்ன செய்வான்? ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவான். ஃபாஸ்ட்டாக. நம்ம எல்லாம் இல்லையா, ஊருக்கு போகணுன்னா எவ்வளோ நாள் இருக்குது இல்லையா? பிள்ளைங்கள்லாம் இப்போ நாக்பூர் போயிட்டு வந்தாங்க, 3-4 நாள் ஆச்சு இல்லையா? ட்ரெயின்லேயே 1.5 நாள். அவன் அப்படி இல்லை, ஃபாஸ்ட்டாக என்ன செய்வான்? சாத்தான் என்ன செய்வான்? ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவான். இவர்களை தேவனை தவிர பிசாசுகளை வேற யாராலும் அடக்கவே முடியாது. 30வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட பேர் கேட்கிறாரு. அவன் சொல்றான் என்னுடைய பேர் என்ன. இயேசு கிறிஸ்து தான் அந்த மனுஷன்ட்டு தான் கேட்கிறாரு. ஆனால் எது பதில் சொல்லுது? பிசாசு பதில் சொல்லுது. என்ன சொல்லுது? என் பேர் என்ன? அம்மா வச்ச பேர் இல்லை, அம்மா அப்பா வச்ச பேர் என்னன்னு போடலை.
லேகியோன் என்பது பேரல்ல. லேகியோன் என்பது பேரல்ல. ரோமர், அந்த ரோமன்ஸ் ஆர்மியில் உள்ள ஒரு ரெஜிமெண்ட், ஒரு பெட்டாலியன் சொல்லுவாங்க. 6000 பேர். எத்தனை பேர்? 6000 பேர். லேகியோன் அப்படின்னா நாங்கள் எத்தனை பேர்? ஆனால் 6000 பேரான தெரியல. இல்லைன்னா மகதேலா மரியாளுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்து? எத்தனை பிசாசு? 7. இவனுக்குள்ளால் எத்தனை? ஆயிரக்கணக்கான பிசாசு. அதான் மார்க்கில் இங்கேயும் வாசிக்கிறோம். 2000 பன்றிகள் போய் விழுந்து செத்தது. அதனாலே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்தது? எத்தனை பிசாசு? 2000 பிசாசு. 2000 பிசாசு. 29வது வசனம். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளிட்டபடினாலே அப்படி சொன்னான். பாருங்கள், அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி, இல்லையா, பாட்டம்லெஸ் பிட், நரகத்திலே இல்லை என்றால் பாதாளத்திலே போகும்படி ஆண்டவர் அவர் கட்டளையிட்டார். பாருங்க, அது கேட்குது, எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு. இல்லை, எங்களை வேதனைப்படுத்த வேண்டாம், எங்களை பாதாளத்திலே தள்ள வேண்டாம். யாக்கோபில் வாசிக்கிற பிசாசுகள் நடுங்கி விசுவாசித்து நடுங்குகிறது என்று வாசிக்கிறோம். 32வது வசனம். அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அநேகம் பன்றிகள் கூட்டமாக மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கேட்டு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பாருங்கள், இது புறஜாதிகளுடைய ஒரு ஏரியா. யூதர்களுக்கு எது பிடிக்காது? பன்னினா பிடிக்காது. பன்றினா யூதர்களுக்கு கொஞ்சமே பிடிக்காது. முஸ்லீம்களும் சாப்பிட மாட்டாங்க, நம்மவும் சாப்பிட மாட்டோம், இல்லையா? சிலவங்கெல்லாம் தெரியாமல் சாப்பிட்றாங்க. இந்த பைல்ஸுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. பன்னி யாருமே சாப்பிட மாட்டாங்க. யூதர்கள், இது புறஜாதிகள் ஏரியா, அங்கே நிறைய வளர்த்துறாங்க. 32வது வசனம். அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். பாருங்கள், பிசாசு கேட்குது, நாங்கள் எங்கே போனோம்? நாங்கள் எங்கே போனோம்? அந்த பன்றிகளுக்குள்ளாலே நாங்கள் போகிறோம். மனுஷனுக்குள்ளாலே அதுக்கு போகணும். மனுஷனுக்குள்ளால போகணும். இல்லைன்னா எங்கே போகணும்? மிருகத்துக்குள்ளால. இங்கே மத்தேயுல நம்ம பார்க்குறோம், இல்லையா? ஒரு பிசாசு வெளியே போகுது, ஒருத்தனுக்கு விட்டு வெளியே போகுது. சுற்றி 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 பார்க்குறது, எங்கேயுமே இடம் கிடைக்கல. திரும்ப என்ன செய்யுது? 7 பிசாசை கொண்டு, அது மாத்திரம் இல்லை, 7 பிசாசை கொண்டு எங்கே வருது? உள்ள வருது. மனுஷன் கிடைக்காட்டா மிருகமாவது அதுக்கு என்ன செய்யணும்? வேணும். அதான் சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த மனுஷனை விட்டு போக சொல்கிறீரு, எங்களை எங்கே அனுப்பும்? இந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பும் என்று கேட்கிறார்கள். ஏன் கேட்குறாங்க பாருங்க, 32வது வசனம். அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? ஆண்டவர் ஏன் உத்தரவு கொடுக்கிறாரு? அப்போதான் இந்த மனிதனுக்குள் இருந்த பிசாசு போனது என்பது ப்ரூஃப் ஆகும். புரியுதில்ல? ஆண்டவர் உத்தரவு கொடுக்க காரணம், அப்பொழுதுதான் இந்த பன்றிகள் எல்லாம் இந்த மனிதனை விட்டு, பிசாசு இந்த மனிதனை விட்டு போனது என்பது தெரியும். 2வது, இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டுமானால் இந்த பிசாசு எல்லாம் எங்கே போகுது? இந்த பிசாசு கூட்டம் எங்கே போகுது? பன்றிகளுக்குள்ளாரே போகுது. 3வது, பிசாசுடைய இன்டென்ஷன் பாருங்கள். பிசாசுடைய மோசமான இன்டென்ஷன், மனிதனை கொல்லணும், இல்லைன்னா எதை கொல்லணும்? மிருகத்தை கொல்லணும். பிசாசுடைய இன்டென்ஷனும் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். 33வது வசனம். லூக்கா 8:33. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. பாருங்கள், அந்த பன்றிகள் எல்லாம் இந்த நாங்கள்லாம் ஊரில் குளத்தில் ஆற்றுல குடிக்கும்போது ஹைட்டான இடத்துல டைவ் அடிப்போம், இல்லையா? இங்கே 2000 பன்றி டைவ் அடிக்குது பாருங்க. உயர்ந்த மேட்டிலிருந்து சிலவங்க இப்படி டைவ் அடிப்பாங்க, நாங்கள் பல்ட்டி அடித்து அடிப்போம். இல்லைன்னா தற்கொலை பண்ணுது. எத்தனை பண்ணி? 2000 பண்ணி, 2000 பன்றிகள் டைவ் அடித்து. பன்றிகளுக்கு என்ன தெரியாது? பன்றிகளுக்கு என்ன தெரியாது? நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாது. டைவ் அடித்து 2000 பன்றிகள் அங்கே சாவதை பார்க்குறோம். ஸோ பாருங்கள், பிசாசுடைய வேலையை பாருங்கள். மனுஷனை கொல்லணும், இல்லைனா மிருகத்தை. மனுஷனை கொல்லணும், இல்லைனா மிருகத்தை
கொல்ல வேண்டும். 34ஆம் வசனம். அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ம். ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். ம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ம். ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வத்திரம் சரித்து ம். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். பாருங்க, ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் இல்லாதிருந்தவன், கல்லறையில் இருந்தவன், இப்போ யாருடைய பாதத்திற்கு உட்கார்ந்துருக்கிறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே உட்கார்ந்துருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்க்க வராங்க இல்லையா? 34ஆம் வசனம். அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, ஜனங்கள் புறப்பட்டு யார்கிட்ட வராங்க? யார்கிட்ட வராங்க? பிசாசு பிடிச்சவனை பார்க்க போகல. பன்னியெல்லாம் நம்ம ஒரு ஆடு சொத்தா கோழி சொத்தா என்ன செய்வோம்? அதை எப்படியாவது கறியாக்கலாமான்னு பார்ப்போம் இல்லையா? பன்னியை பார்க்க போகல, பிசாசு பிடித்தவனை பார்க்க போகல. யாரை பார்க்க வராங்க? யாரை பார்க்க வராங்க? இயேசு கிறிஸ்துவ பார்க்க வராங்க. அவங்க ஆச்சரியம், இப்படி வாழ்நாளிலே ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை இல்லையா? ஒரு பிசாசு பிடித்தவன், ஒரு கொடூரமானவன், மக்களெல்லாம் அடிக்கிறவன், உடம்பை கீறிட்டு இருக்கிறவன், இப்போ எப்படி இருக்கிறான்? ஆண்டவரிடத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். வந்து உட்கார்ந்து இருக்கிறான் இல்லையா? வஸ்திரம் இல்லாமல் இருந்தவன் இப்போ எப்படி உட்கார்ந்துருக்கிறான்? ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருக்கிறான் இல்லையா? நம்பிக்கை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறவன் இப்போ எப்படி இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். செத்தவங்க கூட, கல்லறையில் இருந்தவன் இப்போ யார் கூட இருக்கிறான்? இயேசு கிறிஸ்து, உயிருள்ள இயேசு கிறிஸ்துவோடு கூடவும் அவருடைய சீசர்களோடும் கூட இருக்கிறான். சத்தம் போட்டு கூக்குரல் இட்டு கொண்டிருந்தவன் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறான். கொலைகாரன், பயப்படுத்துகிறவன் இப்போது அமைதியாக இல்லையா, சமாதானமாக இருக்கிறான். வேதனைப்பட்டு கொண்டிருந்தவன் ஆறுதல் பட்டவனாக உட்கார்ந்து இருக்கிறான். குழப்பமாக இருந்தவன் சாந்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்டவருடைய பிக்சர். ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க இல்லையா? ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பார்கள் என்பவருடைய ஒரு நல்ல பிக்சர் தான் இந்த பிக்சர் இல்லையா? பிசாசின் பிடியில் இருந்தவன் இப்போது யாருடைய பாதத்தில் இருக்கிறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை பாருங்கள். என்ன ஒரு வல்லமை இல்லையா? இனி கடைசியாக நாம் பார்த்து முடிக்கலாம். டேமிங் பவர் ஆஃப் சின் இல்லையா? பாவத்தினுடைய அந்த நாசகரமான வல்லமை. பாவம், எல்லாரும் ஆண்டவரை போய் பாதத்தில் போய் கட்டி பிடிச்சி புத்தம் பண்ணி ஆண்டவரே நன்றி நன்றி நன்றின்னு சொன்னாங்களா? பாவம் எவ்வளவு மோசமானது பாருங்கள். எங்களுக்கு பன்றி போதும், எங்களுக்கு பிசாசு பிடித்தவன் போதும், எங்களுக்கு பாவம் போதும். யாரு வேண்டாம்? யாருக்கு வேண்டாம்? இயேசு கிறிஸ்து வேண்டாம். இயேசு கிறிஸ்து வேண்டாம். இதே மாதிரி ஒரு அற்புதம் நடைபெறல. நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அற்புதம் நடைபெற்றால் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம பணக்காரரானா மற்றவங்க, நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்க என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. அதெல்லாம் சும்மா. ஆண்டவர் செய்யாத அற்புதமே இல்லை இல்லையா? எவ்வளோ பெரிய அற்புதம் செய்தோம். அவங்கெல்லாம் யாராவது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்களா? 36ஆம் வசனம். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதைஞருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினால் தங்களை விட்டு போகும்படி தங்களை விட்டு கோ அவே, கெட் அவுட். ஆண்டவரே எங்களை விட்டு, நம்ம என்ன செய்வோம் இல்லையா? கட்டி பிடிச்சி ஆண்டவரே நீர் போதும் இல்லையா? நம்ம அப்படி பண்ணுவோமான்னு தெரியல இல்லையா? ஆண்டவரே நீர் போதும் இல்லையா? உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆனால் இங்கே பாருங்க, இயற்கையாகவே பாவம் சத்தியத்தை வெறுக்கும். பாவம் எதை வெறுக்கும்? கவனிக்கிறீங்களா? பாவம் எதை வெறுக்கும்? சத்தியத்தை வெறுக்கும். இயற்கையாகவே பாவம் ஒரு காரியத்தை நிரூபித்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளாது. பாவம் பரிசுத்தத்தை என்ன செய்யும்? வெறுக்கும். பாவம் பரிசுத்தத்தை வெறுக்கும். பாவம் இயற்கையாகவே பாவம் ஒரு நல்ல காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆண்டவர் செய்த பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? இதை விட ஒரு பெரிய அற்புதம் வேணுமா? இதை விட ஒரு பெரிய அற்புதம் வேண்டுமா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாவிகள் ஒரு அற்புதம் நடந்தால் நிறைய பேர் என்ன செய்வாங்க?
ரட்சிக்கப்படுவாங்க. தப்பு. இஸ்ரவேல் நாடு முழுவதும் ஒருத்தருக்கு கூட நோய் இல்லை. ஹோல் இஸ்ரவேல் நாடு, பாலஸ்தீன நாடு முழுவதும் இயேசு கிறிஸ்து எல்லாரும் என்ன செய்தாரு? எல்லாரையும் சுகம் கொடுத்தாரு. கடைசியில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன செய்தாங்க? கொலை செய்தாங்க. கொலை செய்தாங்க. ஸோ ஒரு அற்புதம் நடந்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்கன்னு எல்லாம் சொல்றது சும்மா சும்மா சும்மா. பணம் சில சபையிலெல்லாம் செழிப்பு உபதேசம் இல்லையா? ஆண்டவர் எனக்கு நல்லது செய்தால் தான் மற்றவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரை ஏற்று கொள்வாங்க. இல்லை நம்ம எனக்கு தெரியும் ஒரு சபையில், நம்ம சபையில் ஒருத்தருக்கு 1000 கோடிக்கிட்டே இருக்கும். 1000 கோடிக்கிட்டே இருக்கும். அவங்க சபையில் மொத்தம் இருக்கிறது 60 பேரோ. 1000 கோடி சொத்து. இன்னும் விஜய்க்கு வீட்டுக்கு முன்னாலே நம்ம ஒரு விசுவாசி விஜய்கிட்ட வீட்டை விட பெரிய வீடு வடபழனியில் பெரிய வீடு வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறாரு நான் தான் அவனோட பணக்காரன். என்ன அவங்க சபையில் இருக்கிற 40 பேர், அவன் பிரதரன் சபை தான். இந்த 1000 கோடி இருக்கிறவர் தாம்பரம் பக்கம் அவருக்கு ஒரு இடம் மட்டுமே 10 ஏக்கர் 600 கோடி ரூபாய்க்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃப்ளாட் வர்றதுக்கு நம்ம சபையை சேர்ந்தவர். பணம் இருக்கிறதுனால சபையில் ஆத்துமாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. வரவே மாட்டாங்க. பாருங்க, ஆண்டவரே எங்களை விட்டு கோ அவே, கெட் அவுட், நீர் எங்களை விட்டு போக. இவங்க ஒரு கடினமான அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 விதமான நிலம் இல்லையா? ஒன்று வழி அருகே காங்கிரீட். இவங்க எவ்வளவுதான் நம்ம ஆண்டவர் விட்டு சொல்லான்னு இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 37ஆம் வசனம். அப்பொழுது கதரினுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். பயமடைந்தார்கள். எல்லாரும் என்ன ஆகுறாங்க? பயமடைந்து தங்களை விட்டு. ஏன்னா பிசாசு பிடிச்சது கூட பெரிய பரவாயில்ல, ஆனால் எங்கள் பத்தியில் யார் இருக்கிறா? நாங்கள் பாவிகள், இவர் யாரு? பரிசுத்தமான தேவன். அதான் பேதுருவை பிடித்து கூட நான் பார்த்தோம் இல்லையா? பேதுரு மீன் பிடிக்க சொல்கிறாரு. நிறைய மீன் கிடைக்கிறது. உடனே தண்ணியில் குதிச்சு, ஆண்டவரே நான் பாவியான மனிதன், என்னை விட்டு போய்விடும். நீர் பரிசுத்தமான தேவன், நான் பாவியான மனிதன். பாருங்க, மனிதன் பாவியான மனிதர்களுடைய ரியாக்ஷனை பாருங்க இல்லையா? நன்றி ஆண்டவரே, உனக்கு நன்றி. இவ்வளோ நாள் எங்களை எல்லாம் அடிச்சிட்டு இருந்தான், தொந்தரவு பண்ணான், கல்றையில் இருந்தான், ட்ரெஸ் போடாமல் அசிங்கமாக இருந்தான். இன்றைக்கு நீர் அவனை மாற்றினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லலை. எங்களுக்கு பாவம் போதும், எங்களுக்கு பன்றி போதும், எங்களுக்கு பிசாசு போதும், எங்களுக்கு யார் வேண்டாம்? ஆண்டவர் எங்களுக்கு வேண்டாம் இல்லையா? ஒரு நன்றி கூட சொல்லலை. கோ அவே இல்லையா? கெட் அவுட் இல்லையா? பிசாசு பிடித்தனோட என்ன நினைக்கிறாங்கன்னா, பிசாசு பிடித்தனோட யார் டேஞ்சரு? இயேசு கிறிஸ்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. தேவகுமாரனை விட இல்லையா, இயேசு கிறிஸ்துவை விட எங்களுக்கு எது போதும்? இந்த பிசாசு பிடித்த. சில பாருங்க, குடிக்காரங்க மனம் திரும்பினா கூட சிலவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அவன் குடிச்சிட்டே இருக்கிறதா நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? பிசாசை பார்த்து பயப்படுத்துவதற்கு பதிலாக யாரை பார்த்து பயப்படுறாங்க? தேவனை பார்த்து பயப்படுறாங்க. பிசாசின் அழிவை இல்லை, அழிக்கும் வல்லமை விட அந்த அழிக்கும் வல்லமை எங்களுக்கு போதும், தேவனுடைய விடுவிக்கும் வல்லமை எங்களுக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்தார்கள். பரிசுத்தத்தை விட பாவத்துக்கு தான் என்ன செய்தாங்க? முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உயிரை கொடுத்தவனை இல்லையென்றால் வாழ வைக்கிறவரை விட கல்லறையில் இருப்பவன் எங்களுக்கு போதும் என்று சொன்னார்கள். உலகம் பன்றியும் பிசாசும் கம்ஃபர்ட்டாக இருக்கிறாங்க. உலகம் எதில் கம்ஃபர்ட்டாக இருக்குது? எதில்? எங்களுக்கு பன்றி போதும், எங்களுக்கு பிசாசு எங்களுக்கு போதும். உலகம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை. 37ஆம் வசனம். அப்பொழுது கதரினுடைய சுற்றுப்புறத்தில் திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். அந்தபடி அவர் படகில் ஏறி திரும்பி இல்லையா? ஒன் அக்கேஷன், ஒரு முறையில் இயேசு கிறிஸ்து வந்தார், ஒரு அற்புதம் செய்கிறாரு. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க? கெட் அவுட் இல்லையா? கோ
அவருக்கு அவமானமாக இருந்திருக்கு இல்லையா, இன்சல்ட்டு இல்லை, இது ஒரு அவமானமாக ஆண்டவருக்கு இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்யிருக்கும், இருந்திருக்கும் இல்லையா, கண்டிப்பாக இருந்திருக்கும். சரி, உங்கள் நிலைமை எப்படி இருக்கு இல்லையா, உங்கள் நிலைமை எப்படி இருக்குது இல்லையா, ஆண்டவரே இல்லையா, உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவரை கட்டிப்பிடிச்சு புத்தம் செய்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்கிறீங்களா, இல்லை ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும் என்று கேட்கிறீர்களா? உங்கள் நிலைமை எப்படி இருக்குது, இங்கே இருக்க உங்கள் நிலைமை எப்படி இருக்கு இல்லையா, ஆண்டவரை நன்றி சொல்கிறீங்களா? நம்ம எல்லாம் அதுக்கு சாட்சிகள் நினைக்கிறேன் இல்லையா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு ஆண்டவருடைய ரட்சிக்கும் வல்லமை அனுபவித்தவர்கள் யார்? இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை அனுபவித்து இருக்கிறோம் என்பதற்கு சாட்சி. அடுத்து பாருங்கள், 38, 39 படித்து முடிக்கலாம். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். பிசாசு நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு. ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய எஜமானி, நீர்தான் என்னுடைய இரட்சகர், நீர்தான் என்னுடைய மீட்பர், நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நான் உம்மை கூட தான் இருப்பேன் அப்படின்னு வந்து கேட்குற ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க 38. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்த வேலையெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்த வேலையெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். பாருங்க, அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கேட்குற ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும், இதுதான் எல்லாருடைய வாஞ்சி இல்லையா. ஆண்டவர் சொல்கிறார், நோ 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 இல்லையா. அந்த கனசரத்தே என்கிற நாட்டில் ஒரு ஆத்மா கூட என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. ஆண்டவரை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நீ மாத்திரம்தான் என்ன செய்யணும், அந்த ஊரில் போய் கிருபையாக தேவன் திரும்பவுமாக வேண்டாம் என்ன சொன்ன நாட்டில் கூட இவனை மிஷினரியா இல்லையா, ஒரு பிசாசு பிடித்தவனை ஒரு ஊழியக்காரனா என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார் இல்லையா. அவன் போய் என்ன சொல்கிறான் பாருங்க 39. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்த வேலையெல்லாம் அறிவி. யார் செய்ததை சொல்ல வேண்டும், தேவன் செய்ததை சொல்ல வேண்டும். அவன் என்ன சொல்றான், அடுத்து இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம், இயேசு தனக்கு செய்தவைகளை, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து யாரு, இயேசு கிறிஸ்து யாரு, தேவன். தேவன் உனக்கு செய்ததை சொல் என்று சொல்லுகிறார். இவன் போய் இயேசு கிறிஸ்து செய்ததை சொல்லுகிறான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து யாரு, இயேசு கிறிஸ்து தேவன். பரலோகத்தில் போய் உன்கிட்ட கேட்கணும், அந்த கனசரேதே நாடு இல்லையா, நானும் கேட்கலான்னு இருக்கிறேன், நீங்களும் போய் கேளுங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த ஊரில், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு ஒன்றும் போடலை இல்லையா. ஆனால் அவன் போய் இயேசு கிறிஸ்து தனக்கு செய்த எல்லாவற்றையும் என்ன செய்கிறான், அவன் போய் அங்கே போய் சொல்லுகிறான். ஸோ பிரியமானவர்களே, நான் இங்கே முடிக்கிறேன். அந்த சாத்தானுடைய அழிக்கும் வல்லமை என்ன என்று பார்த்தோம், இயேசு கிறிஸ்துடைய விடுவிக்கும் வல்லமை என்ன என்று பார்த்தோம், பாவத்தினுடைய இல்லையா டேமிங் பவர் ஆஃப் சின் இல்லையா, பாவத்தினுடைய நாசகரமான வல்லமை. பாவிகள் பரிசுத்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே. எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தாலும் இல்லையா, நம்ம நினைப்போம் இல்லையா, ஒரு அற்புதம் நடந்தால் என்ன செய்யும், ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் நாம் இல்லையா சாட்சிகள். அந்த பிசாசு பிடித்தவன் ரட்சிக்கப்பட்டு நீ போய் உன் வீட்டிலும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன செய், சாட்சியாக சொல் என்று சொன்னது போல நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்கலாம். அன்புள்ள